சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன் ரூம்ல போய் செக் பண்ண வேணான்னு நீயே சொல்ற. அப்போ உன் ரூம்ல நகையை மறைச்சு வச்சிருக்கியா? அதான் வர மாட்டேன்னு பிடிவாதம் பண்ற, அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த நகையை நான் எடுக்கல. இனிமே இவகிட்ட என்ன பேச்சு? இவளை இழுத்துக்கிட்டு வாங்க. போற எங்கடி வச்சிருக்க? ரேஷ்மா, இத புடி, செக் பண்ணு. இன்னைக்கு நீ செத்தடி. ஐயோ, செழியனோட சட்டை, மயிலிறகு, புல்லாங்குழல் எல்லாமே இந்த பையில இருக்கே. மரியாதையா அந்த பேக் கொடுத்துரு, இல்ல உன்னை அப்படியே அடிச்சு புடிங்கிற வேண்டி. நான் தர மாட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி இதுல வைர நெக்லஸ் இல்ல. ஏய், அதுல இருக்கா இல்லையான்னு அத செக் பண்ணி பார்த்துட்டு நானே தெரிஞ்சுக்கிறேன். பேக்க கூட கொடுக்க மாட்டேன். என்கிட்ட இல்ல இல்ல இல்ல. தியா, அவ அந்த பேக தர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறத பார்த்தா அதுலதான் அந்த நகை இருக்குன்னு நினைக்கிறேன். அத பிடிங்கி பாரு தியா. குடி குடிங்க. காயத்ரி, ஏன் முடியாதுன்னு சொல்ற? கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுனால தேவையில்லாம நீதான் நகையை எடுத்தேன்னு இங்க எல்லாரும் உன் மேல சந்தேகப்படுறாங்க. குடு பாக்கட்டும். நிலைமை தெரியாம என்ன பாட்டி, நீங்க வேற குடு குடுன்னு சொல்றீங்களே. விடி, குடுன்னு சொல்றோம்ல. விடுங்க மேடம், விடுங்க. விடி, குடுடி, குடுடி, குடு, குடுடி, விடி, விடுங்க. ஏய், போடி. ஏய், ஓபன் பண்ணு. என்ன எதுவுமே காணோம். இவ இருக்கிற ரூம்ல போய் செக் பண்ணி பாப்போம். அங்க மறைச்சு வச்சிருந்தா நம்ம வைர நெக்லஸ் நமக்கு கிடைக்கும். மரியாதையா சொல்லுடி, சொல்லுடி. காயத்ரி, காயத்ரி. மம்மி, இவ ரொம்ப விவரமான ஆளு. காய்கறி வாங்க போன சாக்குல நகை எங்கேயோ திருடி கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்து ஒளிச்சு வச்சுட்டு வந்தான்னு தெரியல. இப்படி பொறுமையா கேட்டாலாம் பதில் வராது. ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருந்தாதான் சரி வரும். இவள அடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கு மேல அடிச்சா இவ செத்துருவா. அப்புறம் போலீஸ் கேஸ்னு நாம தான் அலைய வேண்டி இருக்கும். அதனால போலீஸ்க்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுவோம். அதான் கரெக்ட். தயவு செஞ்சு போலீஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க. இவ திருடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. காயத்ரிய நம்புங்க. ஏய் கிழவி, காணாம போன வைர நெக்லஸ் என்ன 5-10 நினைச்சியா? வாழ்நாள் முழுக்க இந்த நகை கடனுக்காக காயத்ரி இந்த வீட்ல சம்பளமே வாங்காம வேலை செஞ்சா கூட அந்த வைர நெக்லஸ்கான காசை சம்பாதிச்சு அடைக்க முடியாது.
இன்னும் 2 ஜென்மம் எடுக்கணும் அப்படிப்பட்ட நகைய என்ன சும்மா விட சொல்றியா? போலீஸ் வரட்டும், உண்மை தன்னால வெளியில வரும். சத்தம் போடாம வாமா. ஐயோ, வேண்டாம் சார். உங்க மேல எந்த தப்பும் இல்ல. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லிடுங்க. அடம் பிடிக்காத. ஆமா. ஏறு. ஏய், ப்ளீஸ். நான் என்ன தப்பு பண்ணல. கத்தாத. பாட்டிமா. பேசாம இருறல. ஹலோ, நான் ஆதிசங்கரி வீட்டுல வேலை செய்யற கண்ணம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? தம்பி, நடக்க கூடாத விஷயம் எல்லாம் நடந்து போயிடுச்சு. அம்மா, என்ன சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? கலைவாணி எங்க? தெய்வமே, நான் என்னன்னு சொல்லுவேன். இப்படி ஒரு நிலைமை எனக்கு கொடுத்துட்டியே. அம்மா, ஏன் ஒரு மாதிரி பதட்டமா பேசுறீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கம்மா. நம்ம காயத்ரிய என்னங்க போன் ஸ்பீக்கர்ல போடுங்க. இங்க பாரு கமலா, நீ அழாத. நம்ம பொண்ணு தைரியமானவ, அவளை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. கடவுள்னு ஒருத்தருக்கு, அவன் பாத்துப்பான். இத பாரு, நீ தைரியமா இரு. நாம இருக்கோம். நம்ம பொண்ணு நாம மீட்டு கொண்டு வருவோம். இப்படி ஒரு நிலைமை. கடவுளை, கமலா. உனக்கு கண்ணு இல்லையா, கருணை இல்லையா? அம்மா, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்றீங்களே, ஆதிசங்கரி, சுப்பிரமணி, செலியன் யாரும் ஒண்ணும் சொல்லலையா? நம்ம காயத்ரி மேல திருட்டு பட்டத்தை கட்டி அடி அடி நடிச்சு போலீஸ்ல புடிச்சு ஒப்படைச்சிட்டாங்க. அவங்க யாரும் வீட்ல இல்ல. இது அந்த அன்னபூர்ணி தியாவோட சூழ்ச்சி. நீங்க 2 பேரும் மனசு தளராதீங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்ன ஏதுன்னு பாருங்க.